In this video, we'll discuss about 5S safety protocol. What are the 5S safety protocol? 5S safety protocols are also known as 5S methodology. இது வந்து எப்படி நம்ம we are calling other way 5S methodology. இது வந்து a set of workplace organization. இது வந்து ஒரு set of workplaceல செய்கிற ஒரு organization and cleanliness principles that aim to improve safety, efficacy and productivity in workplace. ஸோ அதோட எய்ம் என்ன அப்படின்னா to improve safety. Second one is efficacy, efficiency. Third one is productivity. Safety, efficiency and productivity in the workplace. The term 5S originated from 5 Japanese word. இது வந்து ஒரு Japanese word that represent each step of the methodology. அது ஒன்றுமே அந்த 5Sமே வந்து each step of methodology வந்து explain பண்ணுது. Short, set in order, sign, standardized and sustain. So one S stand for short, second one is set, third is sign, fourth one is standardized, fifth one is sustain. So here a brief overview of each step. First one is short, வகைப்படுத்துறது. These steps involve shortening and removing unnecessary item from the workplace. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க, அப்புறம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க unnecessary ஐட்டம்ஸை வந்து. இட் எய்ம்ஸ் டு எலிமினேட் ப்ளூட்டர் and keep only the essential tools, equipment and materials needed for the job. ஸோ இந்த வகைப்படுத்துறதுல என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கீப் ப்ளூட்டர் அண்ட் கீப் ஒன்லி எசென்சியல் டூல்ஸ், எக்யூப்மெண்ட் அண்டு மெட்டீரியல் நீடட் ஃபார் த ஜாப். தேவையான ஜாப்க்கு தேவையான மெட்டீரியல்ஸை டூல்ஸ், எக்யூப்மெண்ட் அண்டு மெட்டீரியலை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ வேஸ்ட்டெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு எசென்சியல் டூல்ஸ், எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல்ஸை மட்டும் ஜாபுக்கு தேவையானதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. பை ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் ஐட்டம் இன் த ஒர்க் பிளேஸ், தேவையில்லாத ஐட்டம்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. பொட்டன்ஷியல் சேஃப்டி ஹசார்டஸ் கேன் பி மினிமைஸ்டு. ஸோ இந்த பிளேஸில் வந்து பொட்டன்ஷியலி சேஃப்டி ஹசார்டஸ் கேன் பி மினிமைஸ்டு. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஷார்ட், வகைப்படுத்துதல். செகண்ட் ஒன் இஸ் செட் இன் ஆர்டர். In this step the focus is on organizing the remaining items in a systematic and efficient manner. இது வந்து எப்படின்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் ஒர்க் பிளேஸில் வைக்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுறாங்க, ரிமைனிங் ஐட்டம்ஸ் இன் ஏ சிஸ்டமேட்டிக் அண்டு எஃபிஷியன்ட் மேனரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறது. சிஸ்டமேட்டிக் அண்டு எஃபிஷியன்ட் மேனர், organizing systematic and efficient manner. Here tools, equipment and material should have designated place and stored in a organized manner. அதுக்குன்னு உள்ள பிளேஸில் எக்யூப்மெண்ட் மெட்டீரியல் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் in a organized manner. Then proper labeling and identification of items help ensure that everything is easily accessible and reduce the risk of accident caused by misplaced item. ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக லேபிள் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் ஐட்டம் ஹெல்ப் என்ஷூர் தட் எவ்ரிதிங் இஸ் ஈஸிலி அசஸபிள், ஈஸிலியாக தெரிகிற மாதிரி வைக்கணும். ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடெண்ட் காஸ்டு பை மிஸ்பிளேஸ்டு ஐட்டம்ஸ். தென் ஷைன், தேர்ட் இஸ் சைன். த shine step involved cleaning and inspecting the workplace regularly. இங்கே வந்து என்ன பண்ணோம், இந்த ஷைனில் வந்து இந்த இது வந்து ஒர்க் பிளேஸை வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கிறது ரெகுலராக. cleaning and inspecting the workplace regularly. It include removing dirt, dust
and debris from that area as well as cleaning equipment and machine. இதை என்ன பண்ணுறது, இந்த பிளேஸில் டஸ்ட்டு, டர்ட்டி பார்ட்டிக்கல், டெப்ரிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறோம். அப்புறம் வந்து எக்யூப்மெண்ட் மெஷினரிஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம். ரெகுலர் கிளீனிங் ஹெல்ப் ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் சேஃப்டி ஹசார்டஸ் சச் அஸ் ஸ்லீப்பரி ஃப்ளோர் அண்ட் ஆர் malfunctioning equipment and reduces that risk of accident. Then standardized. Fourth one is standardized. The standardized stuff focus on standardizing the practice developed in that previous step. இது வந்து ஒரு ப்ராக்டிஸாக இதை வந்து இந்த மெத்தடை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வைக்கிறது. இட் இன்வால்வ் establishing clear guidelines and procedure for maintaining the organized and clean work space. Standardization help ensure that the 5S practices are constantly followed and everyone in the workplace is aware of their responsibility regarding safety and cleanliness. Last is sustain. The final step focus on sustaining the 5 years practice as an ongoing habit. இது வந்து ஒரு ongoing habit and continuous improvement process. Here encourage all employee to adhere to the establishing standard, actively participate in that monitoring a safe and organized workplace, and continuously look for opportunities to enhance safety, efficiency and productivity. Regular audit, training and communication can help reinforce the importance of 5 years protocol and ensure that long-term success. So last one is sustain is the final step. இது வந்து ஒரு ongoing habit and continuous improvement process. என்னென்ன பண்ணுறது, என்கரேஜ் ஆல் த எம்ப்ளாயீஸ் டு அட்ஹர் தட் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாண்டர்ட். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணும், மெயின்டைனிங் எ சேஃப் அண்ட் ஆர்கனைஸ்டு ஒர்க் பிளேஸ் அண்ட் கண்டினியூவஸ்லி லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்ஹான்சிங் சேஃப்டி, எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இங்கே வந்து ரெகுலராக ஆடிட் பண்ணும், ட்ரைனிங் பண்ணும். கம்யூனிகேஷன் கேன் ஹெல்ப் ரீஇன்ஃபோர்ஸ் த importance of 5 years protocol, ensure long term success. ஸோ இந்த வீடியோவில் சேஃப்டி ப்ரோட்டோக்காலில் வந்து 5 years ஷார்ட், செட், சைன், ஸ்டாண்டர்டைஸ்டு அண்டு சஸ்டைன் ஒவ்வொரு மெத்தடையும் பற்றி பார்த்துருக்கோம். இன் ஹெல்த் கேரிங் செக்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஷார்ட். தேவையானதை மட்டும் வைக்கணும், தேவையில்லாததை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் வேல வைக்கணும். ஆர்கனைசிங் இன் எ ஆர்டரிங் வே. டூல்ஸ், எக்யூப்மெண்ட், மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து ஆர்டரிங் வேல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். தென் சைன், இதை வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக டஸ்ட்டு ஃப்ரீயாக வைக்கணும். தென் ஸ்டாண்டர்டைஸ்டு, க்ளீன் பண்ண இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இந்த மெத்தடில் எப்பொழுதுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். ஒர்க் பிளேஸ் அவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ரிகார்டிங் சேஃப்டி அண்டு க்ளீனினஸ். லாஸ்ட் ஒன் இஸ் சஸ்டைன். ஆர்டர் பண்ணி வச்சதை, க்ளீன் பண்ணி வச்சதை வந்து சஸ்டைன் பண்ணணும். கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ், ஆன்கோயிங் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ ரெகுலராக ஆடிட் பண்ணும், ட்ரைனிங் பண்ணும். கம்யூனிகேஷன் ஹெல்ப் ரீஇன்ஃபோர்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 5 years protocol, ensure long term success. Thanks for watching.